வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, எங்கள் காட்டில் வாழை நட்டியிருந்தோம். வாழைக்கன்று ஊனி இப்போ வாழைக்கன்று அப்படியே ஒவ்வொன்றா தலைய ஆரம்பித்து மேலே வருது. ஆனால் அதை விட வேகமாக களைச்செடிகளெல்லாம் வருது. அந்த களைச்செடிகள் வாழையவே மூடுற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னிமே நான் முட்டை சும்மா இருக்காது, அது நம்ம வாழையை பாதிச்சிரு அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 பேர் வேலைக்கு வந்தாங்க. அவங்களோட நானும் சேர்ந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் களை எடுக்கிறத பார்க்குறீங்க. இது களைச்செடி நான் மம்முட்டியில் வெட்டுறேன். ஏன்னா அவங்க கையில் பிடுங்குறாங்க. அவங்க கையில் பிடுங்குறாங்கன்னா அந்த கையில் பிடுங்குற நேர் வாய்க்காலுங்கிறதுனால தண்ணி ஈரத்துக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் 2க்கும் நடுவில் இருக்கிறது காஞ்சி கிடக்கிறதுனால நான் மம்முட்டியில் வெட்ட வேண்டியதாக போகுது. அதனால் இந்த சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் நான் மம்முட்டியில் வெட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். களைச்செடிகளெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்தா நாங்கள் எவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுமே தெரியும். இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆச்சு ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னால் முடியல. சரி கொஞ்ச நேரம் கழித்து போய் மறுபடியும் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அவங்க இன்னும் பிடுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கெஸ் வாங்குதுங்க இப்போவே. சரி இதை கையோடு உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரின்ட்டு நான் வந்தேன். பாருங்கள் எப்படியோ ஓரளவுக்கு களை செடிகளெல்லாம் மொத்தம் இது மாதிரி 13 வாய்க்கால் இருக்குது. 17 வாய்க்கால் இருக்குது. இன்றைக்கி இப்போது 2 வாய்க்கால் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சது அடுத்த வாய்க்காலுக்கு போயிடுவாங்க அவங்க. ஆனால் இந்த சென்ட்ரலில் இருக்கிற இது கொத்தில் தான் எடுக்க முடியும். ஏன்னா கொத்து இருந்தால் தான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த சென்ட்ரலெல்லாம் தண்ணி விடாதனால அது காஞ்சு கிடக்கு. அதனால் பாருங்கள் இப்போ நாம் வெட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் இந்த காடு எங்கள் காடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காடு எங்களுடைய காடு நீலம்பூர், கோவை மாவட்டம் நீலம்பூர் அவனாசி ரோட்டில் இருக்கிற நீலம்பூர் அடுத்த மேம்பாலம் வருங்க. அந்த மேம்பாலத்து நேர் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகு, கணபதி மாட்டுக்கு போகிற ரோடு. அதில் நேராக கணபதி மாட்டுக்கு திரும்பாமல் மறுபடியும் நேராக வந்தால் எங்கள் காட்டுக்குள்ளேயே வந்துடும். பாருங்கள் எங்கள் காட்டை சுற்றியுமே வீடுகள் ஆயிடுச்சு. நாங்கள் மட்டும் அப்படியே வாழை போட்டுருக்குறோம், தென்னை மரம் வச்சுருக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விவசாயம் பண்ணுறோம். பாருங்கள். ஆனால் நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு பார்த்து ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நன்றியாக இருக்குது. நாங்கள் சொல்கிற நன்றியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது வர வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு காடு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, இடையில எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் பின்னாடி ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோவாக போடலாம். அதுக்கு முன்னாடி அப்பப்போ நடக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே போட்டுக்கிறேன். பாருங்கள். கை வலி தாங்க முடியலைங்க வெட்டுறப்போ. ஏன்னா புதுசாக வேலை செய்கிறோம்ல, அதனால் கை வலிக்குது, காலும் வலிக்குது. இது மாதிரி அனுபவம் இல்லாமல் இருந்ததுன்னா வேலை செய்கிறபோது கஷ்டமாக இருக்குது. டெய்லியுமே வேலை செய்கிறவங்களுக்கு தான் அது சலிப்பு தெரியாது. ஆனால் நாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இனி நம்மளுக்கு டெய்லி இதுலேயே வேலை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வேலை நேரம் போக மித்த நேரத்தில் காட்டில் கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம். வேலை செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் காட்டில் போய் இப்போ வேலை செஞ்சால் ஓரளவுக்கு பரவாயில்ல. நானும் சுத்தமாக தான் செஞ்சுருக்கிறேங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். ஆனால் இப்போதைக்கு நான் ஒரு கால்வாசி எடுத்துட்டேன். இன்னும் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு தெரியாது. எப்படியோ கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். சுத்தமாக காடெல்லாம் களைச்செடிகளெல்லாம் பிடுங்கி, அப்புறம் 2 வாழைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற களைச்செடிகளையும் எல்லாம் வெட்டி எடுத்தோம்னா
காடு எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரியே சுத்தமாகவே எப்பவும் வச்சுட்டு இருந்தோம்னா வாழை வந்து நல்லா வளரும். நல்லா வளர்ந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஈல்டு கொடுக்கும். இந்த வாழை வந்து தேன் வாழை, அதாவது கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த வாழை தான் வச்சுருக்குறோம். பார்க்கலாங்க இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாம் வாழை வரும்போது சொல்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் காற்றுக்கு இல்லை வேறு எதுக்கும் இயற்கை சீற்றத்துக்கு ஆளாகாமல் இந்த வாழைகளெல்லாம் அப்படியே வந்துடுச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஏன்னா வாழை வைக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விவசாயம்தான். ஆனால் அதில் வந்து மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. இந்த ஆடி மாதம் காற்றெல்லாம் வரும்போது வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய மரங்களையே தள்ளிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த வாழையெல்லாம் ஏமாத்துறோம். நிறைய இடங்களில் வந்துட்டு வாழை வச்சுருப்பாங்க, ஆனால் வந்துட்டு மழைனாலையும் காற்றுனாலையும் கீழே உளுந்து பயங்கர சேதமாகிறதெல்லாம் நிறையா நீங்கள் வீடியோ மற்றும் டிவி நியூஸ்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறேன்னு. எங்களுக்காக ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எப்படியோ கொஞ்சம் அங்கே காட்டை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. அப்புறம் என் மனைவி சாந்தியும் தண்ணி விட போகும்போது காட்டுக்கு வந்து வாழைக்கு தண்ணி விட போவாங்க. அப்போ போகிறப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் அந்த வாழைக்காட்டுக்குள்ள வாழைக்கு தண்ணி போகிற இடத்துங்கள் இருக்கிறதுலலாம் பிடுங்கி விட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க வந்து தண்ணி விடுற போது அந்த வேலையை செஞ்சிடுவாங்க. இருந்தாலும் கூட ஒரு 2 ஆள் வேலைக்கு இருந்தால் சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 2 பேர் வேலைக்கு வச்சுருக்குறோம். இன்னையிலேருந்து தான் வேலைக்கு வர்றாங்க. பார்க்கலாம் இது எத்தனை நாளில் முடியுங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாளாவது ஆகும். பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வந்தது. இந்த 2 பக்கம் வாய்க்கால்லையுமே வாழை வைக்கிற இடத்த அவங்க சுத்தம் பண்ணாங்க. நடுவில் இருக்கிறத வந்து நான் சுத்தம் பண்ணேன். பாருங்கள் எப்படி வெட்டி எடுத்துருக்குறேன்னு. இதெல்லாம் வெட்டி எடுத்து ஒரு குட்டா போட்டிருக்குறோம். இது வந்து எங்களுக்கு பால் ஊற்றுறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி களை செடிகளெல்லாம் வெட்டி எடுத்து போட்டிருக்குறேன், வேணா வந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க, உங்கள் மாட்டுக்காகும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வெட்டியாக கீழே காஞ்சி தீயாக போகிறதுக்கு இதை மாட்டுக்கு போட்டால் ஒரு மேவாக்கு அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். பார்க்கலாம் அவங்களும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க மாட்டுக்கும் ஒரு மேவாகும். பாருங்கள் வாழை செடிகளெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை செடிகளெல்லாம் வளரக்கு அப்படியே லேசாக துணூண்டு தான் வந்துருந்தது. இன்றைக்கி பாருங்கள் இலை வர அளவுக்கு மேலே வந்துருச்சு. அப்படியே பெருசாகிட்டே வருங்க. பெருசாகிற போது நம்ம வாய்க்காலோட இது அகலத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா இப்போ வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் வரும்.